டு மூணார். நம்ம வந்து இப்போ மூணார் வந்திருக்கோம். மூணாரில் வந்து அப்படியே கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜூலை மாதம் அப்படின்னாலே மூணாரில் வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால ரொம்ப ஆசை, சரி வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்னென்னா நம்ம ஊரில் என்னதான் இருந்தாலும் குளிர் வந்து இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப சில்னஸ் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாக்கெலாம் வந்தால் தான் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே இருங்க மாமா அஸ்மா அஸ்பக்கு எல்லாம் அஸ்மாலாம் நடுங்குது. இங்கே எனக்கே நடுங்குது, அப்படி குளிருது, காற்று வேற. பார்த்து முக்கா ட்ரௌசர்லாம் போட்டு வந்துருக்காங்க. முக்கா ட்ரௌசர், அரைக்கை டிஷர்ட். அதுதான் ஊர்ல வெயிலுக்குள்ள, அதுவும் கடலுக்கு போகும்போது ஜீன்ஸ் பேண்ட். நீங்க பார்க்கணுமே. அவருக்கு ஜாலியாக பாருங்க. மாமாவுக்கு வந்து அவர் தான் புலம்பிகிட்டே இருந்தார், எங்கன்னா தூரமாக போகலாம், நல்லா இருக்கும், ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி அவருக்காகவும் தான். எங்கள் லோக்கலில் எங்கன்னா போனால் அவர் வர்றதே கிடையாது, அதனால சரி போகலான்னு நாங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து எந்த வழியாக வந்தோன்னா தேனியிலேருந்து மேலே போடிமெட்டு வழியாக தான் ஏறினோம். ஏறிட்டு வர்றப்போ பயங்கர மிஸ்ட்டு. மேலே போடிமெட்டு மேலே ஏறினதுமே பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு மிஸ்டெல்லாம். அதுக்கப்புறமா அப்படியே வர இப்போ நாங்கள் வந்து வண்டி சத்தம் கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணையார் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட். இது நாங்கள் போடிமெட்டிலேருந்து கீழே இறங்கி வந்தோன்னா வர்ற இடத்துல ஒரு இடத்துல பண்ணையார் எஸ்டேட்டுன்னு இருந்துச்சு. இங்கே தேட்டரெல்லாம் இருக்குது, மாஸ் தியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரெல்லாம் இருக்குது இந்த ஊரில் பண்ணையார் எஸ்டேட்டில். மாமா தான் ரொம்ப குதிச்சு சின்ன பிள்ளை மாதிரி குதிச்சு ஓடிக்கிட்டு கிடக்கிறாரு. எப்பா என்ன ஸ்பீடு, வண்டிங்கெல்லாம் பயங்கர ஸ்பீடு. வந்த வண்டிங்கள்லையே நாங்கள் மட்டும்தான் பொறுமையாக வந்தோம். ஆனால் போகிற வண்டியெல்லாம் சல்லுன்னு ஓடுது. அப்படி இங்கே இருக்க இது ஊர்லேயே வெயில் காலத்துலேயே ஃபேன் போடாமல் தூங்கும். இது அது குளிருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்து இங்கே வரைக்கும் உறைஞ்சிரும் போல. இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் டைப் அடிக்குது, வா உள்ள போலாம். சொட்டு போடு போ. சிவா என்ன பையன் எப்படி தெரியுமா? சிவா வந்து ஊருக்கெல்லாம் நம்ம அன்னைக்கெல்லாம் நம்ம தூத்துக்குடி போகும்போது இந்த அண்ணன் வந்துட்டு ஃபுல் என்ன ஷர்ட், ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஜீன் போட்டிருந்தாங்க கடல்ல குளிக்க போறதுக்கு. இன்னைக்கு அரக்கை டிஷர்ட், அதுவும் அன்னைக்கு போகும்போது ஷூ எல்லாம் போட்டு வந்தாங்க. கடல்ல குளிக்க போகும்போது ஷூ. இன்னைக்கு பாருங்க செருப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன், இல்ல வீட்டுல கிளம்புறப்பவே நான் சொன்னேன், நான் கிளம்புறப்பயே சொன்னேன், என்ன ஹில்ஸ் ஏரியாவுக்கு போறோம், நீ என்ன வாங்கி கொடுமா அப்படி பண்ணுது. ஹில்ஸ் ஏரியாவுக்கு போறோம், நீ என்ன ட்ரௌசர் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ற, பேண்ட் எடுக்கலையா சட்டை எடுக்கலையான்னு கேட்டா அதெல்லாம் வேணாம், நான் வந்து அந்த சில்னஸை வந்து அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க குளிருதாமா. அவ்வளவுதான், வாங்க வேற இடத்துக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கானல் எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ரோடு வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது வளைஞ்சு போகும். இந்த ரோடு பார்க்குறதுக்கு நல்ல பெரிய ரோடாக இருக்கா, பார்க்குறதுக்கு இங்கே நின்று பார்த்தோம்னா ஒரு வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோடெல்லாம் பாருங்கள். இந்த பக்கம் சின்ன எஸ்டேட்டுங்கெல்லாம் அங்கங்கே இருக்குது, சின்னதாக. இந்த எஸ்டேட்டுக்கு பேர் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறது பேர் பெரிய கானல்னு நினைக்கிறேன். அப்படி தான் போர்டு வச்சுருந்தாங்க, பெரிய கானல். அப்புறம் அங்கேயெல்லாம் ரெசார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அதுக்கு மேலேலாம் பெருசாக இருக்குது. இந்த அங்கேயே பாருங்க, அங்கே ஒரு எஸ்டேட் இருக்குது, நிறைய இருக்குது. அவங்க பாருங்க எந்த இடத்துல நின்னாலும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரெண்டு பேரும், அத்தாவும் பொண்ணும் எப்பா பாரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பஸ் வருது, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது தானே இந்த வியூ பார்க்குறதுக்கு. நடந்து போனால் நல்லாயிருக்கும். காரங்கினை விட்டுட்டு அப்படியே நடந்து அங்க வரைக்கும் போயிருவோம். இங்க பாரு, அந்த மேடு ஏறக்குள்ள மூச்சு வாங்கிரும். ஆனா இது பாக்குறதுக்கு இப்படி இருக்கு, பள்ளம் இறங்கி மேல ஏறுது அப்படியே. அந்த பஸ் அங்க போயிடுச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படியே ஏசியை விட ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு இதாக இருந்தோம்னாலே நடுங்க ஆரம்பிக்கிற மாதிரி. குடி வண்டிங்கன்னா ஏசி வாங்குற செலவு மிச்சம். குடி வண்டிங்கன்னா ஏசி செலவு. பேசாம மூணாருக்கு வந்துருமா? வீடு வந்து இங்க கட்டிரு, சரியா? அதோ இந்த டாடா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்களே, இவங்கள்ட்ட ஒரு 10 சென்ட் கேட்டுரு. 10 சென்ட் நம்ம வந்து வெயில் காலத்துல மட்டும் இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த ரோடு
இப்போ நான் மூணாறில் நிலச்சரிவு எடுத்து பார்த்தீங்களா, அப்போல்லாம் அது சின்ன ரோடு. நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு இப்போ ரோடெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்க. அந்த மூணாறு போக வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நீ கேட்டீல அந்த இடம் அந்த பள்ளத்துல சும்மா தான் காலியா கிடக்கு. குளிருமா? நல்லா அதிகமாக கூலிங் கிடையாது, ஹீட்டு கிடையாது, நல்லா இருக்குது. கூலிங் கிடையாது, நல்லா சூப்பராக இருக்குது தெரியுமா, நல்லா இருக்குது. கூலிங் கிடையாதாம்மா, நடுங்குது. கூலிங் இல்லை. எனக்கெல்லாம் நடுங்கலப்பா, வயசான ஆளுக்கு நடுங்கலையாம்மா, சின்ன பிள்ளைகளுக்கு நடுங்குதாம்மா. தார் வராம ஐயோ தார் 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 ரொம்ப பிடிச்ச கார் சிவாக்கு கார் வாங்கண்டா, கார் வாங்கினா ஹீல்ஸ் எல்லாம் ஏறணும். இந்த கொழுக்கு மேலாம் ஏறணும், இதாக இருக்கு நினைக்கிறேன். கொழுக்கு மேலே அது எதோ சூரியநெல்லி எஸ்டேட்டுக்கு அந்த பக்கமா அங்கேருந்து தான் கொழுக்கு மலை போகணும். அது காலை விடிய காலம் போகணும். விடிய காலம் அது 6 மணிக்கு அங்கே இருக்கும் கொழுக்கு மலை. 6 மணியில் கொழுக்கு மலையில் இருந்தால் சூரியன் இப்போ கிடைக்காது, இப்போ பார்க்க முடியாது. இப்போ பூரா மழை காலம் தானே. போலாம் வாங்க. அடுத்த இடத்துக்கு பார்க்கலாம். அங்கே அந்த நம்ம தேவிகுளம் இருக்குல்ல, அந்த டாப் தெரியுது பாரு. ஓ, அது தேவிகுளம். ஆமா, அதான் தேவிகுளம். ஓ, அது தேவிகுளம். சரி, பாரஸ்மா இப்போ பார்த்துக்குங்க. அந்த இடத்த பார்த்துக்கோங்க. அங்கே போய் நம்ம எப்படி அங்கேருந்து இந்த வியூ காமிக்கிறேன். அப்போ நம்பிக்கிறியா? அப்போ நம்புறேன். அது வரைக்கும் நம்ப மாட்டேன். என்ன ஸ்லோ மோஷன் எடுத்தாரு. இன்னும் நிறைய இடம் இருக்கு, வா. இல்லம்மா, இங்க நல்ல காத்து அடிக்குது இல்ல. சரியான நச்சு. சத்தியமா இனிமேல் இவ கூட என்னை கூட்டு வராத சொல்லிவிட்டேன். நீ நானே வேணா நான் எடுக்கிறப்போ அதுவே ஆன்ச்சு. சொன்னதுக்கு அப்புறம் ஓடியாருனா நடு ரோட்டுக்கு வா. ஆன் பண்ணாதமா, தயவு செஞ்சு ஆன் பண்ணிடாதமா. தயவு செஞ்சு ஆன் பண்ணாதமா. ஆஃப் பண்ணுமா? அழகா ஓடியாந்தா பரவாயில்ல. யானை குட்டி இப்படி எப்படி ஓடியாது? யானை குட்டி இடக்கவே ஓடியாந்தா எப்படிதான் இருக்கும் அந்த ஸ்லோ மோஷன் தெரியும். ஏன் மேகங்கள்லாம் எவ்வளவு அழகா போகுது பாரு. நம்மளுக்கு கிட்ட வருதுமா இது. ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல. ஆமா, சாப்பாடு சவர் போட்டு வரது இல்ல, வேற எதுனா. சரி சரி சரி. இது காலை ஏத்தி விட்டியா? நீங்க டெய்லி பாக்குறீங்க, என்னைக்கா ஒரு நாள் பாக்குறதால ரொம்ப ஆர்வமா இருக்கு. தேனா பார்த்தா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்போம். ஆமா ஆமா. நைட்டு வந்து ட்ரெயினில் வந்து தங்கி இருந்துட்டு காலையில் போனது நல்லா இருக்கு. ஆமாம், இது ஆமா. நிலச்சரிவு வந்துச்சு அந்த சமயத்தில் ரோடெல்லாம் போட்டு. ஆமா, இங்க போயிட்டு ஊருக்கு போனாதான் முடியாம போயிடும். ஆமாம் ஆமாம், அப்போ ரோடு நல்லா போட்டாங்களா, இப்போ நல்லா இருக்கு. அந்த ஊருக்கு கூட போகலாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ரோடு எப்பயும் பார்க்கறதாங்க, வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஆமா, வெயில் எல்லாம் ஊர்லயே பாத்துறோம்ல. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் இங்க வந்தா தானே பார்க்க முடியும். ஊர்ல தானே சூடு பயங்கர. ஆமா சூடு ஆமா, எல்லாமே இங்கே இருக்கும். டீ இப்போ உங்களுக்கு டீ 10 மணிக்கு கொடுத்துருவாங்க இல்லையா? இல்லை, நாங்கள் கொண்டு வந்துருவீங்க. ஓ, பிளாஸ்க் வச்சு கொண்டு வந்துருவீங்க. சரி சரி சரி. மதியானம் சாப்பாடுக்கு போயிருவீங்க வீட்டுக்கு? 1 மணிக்கு அவ்வளோதான். வாங்க நம்மளாம் போட்டோ எடுத்துக்கலாமா? வாங்க போட்டோ எடுங்கப்பா. எங்களெல்லாம் போட்டு எடுத்து அதனால என்ன யூடியூப்ல போடுறேன், சூப்பரா உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. நில்லுங்க, போட்டோ எடுக்கலாம். 100 நாள் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு கேட்டோம், வேலைக்காக வந்திருக்காங்களாம். இடனால ஏதோ வேலை பார்த்துருப்பாங்களா. இறந்துட்டாங்களா? இறந்ததுனால தான் இன்னைக்கு வேலை. ஓ சரி சரி. நிப்பட்டாங்க அவர் இறந்தது. பார்த்தீங்கன்னா ஆனால் கேரளா மூணார் தான். ஆனால் இங்கே வேலை செய்கிற ஆளுக்கு 90% தமிழ் ஆளுக்கு இருப்பாங்க. பூரா தமிழ்காரங்க. ஆமா, தமிழ்காரங்க. நம்ம தமிழ் தான். ரொம்ப பாசமா பேசுவாங்க எல்லாருமே. ஆமா, எஸ்டேட் பக்கம் அப்படின்னாலே அப்படிதான், ரொம்ப பாசமா பேசுவாங்க. தனியா கிடைக்கும். பாப்பா, நீ எதுக்கு அங்க நிக்கிறீங்க? இங்கிட்டு வந்து வா நடுங்குது. குளிர் பயங்கர குளிரா இருக்கு. ஆமா, சரிங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வரோம். போயிட்டு வரேன். மூணாறு தானே போறியா? மூணாருக்கு போறோம். நாளைக்கு தான் போவோம் சரி ஊருக்கு. சரி, போயிட்டு வரோம். சரிம்மா. வண்டி வருதுடி. வண்டியை பார்த்து போங்க.
முடியல, ரொம்ப குளிர். எல்லாரும் கூட நின்று எல்லாம் வேலைக்கு வந்திருந்தாங்க. அப்படியே எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் கூட ஒரு போட்டோ எடுத்தோம். ரொம்ப இங்க பக்கத்துல இருக்க வண்டி எதுவுமே தெரியல. பஸ் வருது, ஆனா பஸ்ஸே தெரியல. அந்த லைட் இல்லைன்னா அந்த பஸ் கூட தெரியாது. அவ்வளோ மிஸ்டிங்க. கொஞ்ச தூரத்துக்கு தான், முன்னாடி வர வண்டி எதுவுமே தெரியுதுல. ரொம்ப பார்த்து கவனமா தான் போகணும். அந்த அளவுக்கு பயங்கர மிஸ்ட். எல்லாரும் தாண்டி நானும் தான் நனைஞ்சிட்டேன். அதுவும் பெரிய மலையில இல்ல, பெரிய மலையில இல்ல, பெரிய மலையில இல்ல, சாரல் அடிக்குது பயங்கர. அந்த மிஸ்ட் வர்றதுனால அப்படியே எதை நினைச்சு வந்தோமோ அது கரெக்டா நடந்துச்சு. நான் கூட இதெல்லாம் பார்க்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு இந்த சமயத்துல. அடுத்தது ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னன்னா பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். பயங்கரமா இருக்கு. ஃபால்ஸ் வந்து சூப்பரா, தண்ணி நல்ல சத்தத்தோட ஃபால்ஸ் வருது. என்னை தள்ளுது காத்து. இப்பதான் வரீங்களா? டீயா? டீலாம் இருக்கா? வர டீ போட்டு தருவீங்களா? சரி தாங்க. சோளாலாம் இன்னிதான் சுட போறீங்களா, வேக வைக்க போறீங்களா? சரி சரி. டீ குடிக்கலாம். டீ எங்களுக்கு பிளாக் டீ கொடுங்க. வேணாமா? வேண்டாம், எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுங்க. தண்ணி இதுல நிறைய போகுமா? பயம்லாம் இல்லையா? என்ன பயம்? இல்ல தண்ணி நிறைய வந்தா ரோட்டுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா? பழக்கத்துக்கு வந்துருச்சு. அப்படியா? நீங்க பெரிய கானலா? அப்படியா? சரி சரி, பழகி போச்சு. என்னதான் இருந்தாலும் சூடு சீக்கிரமா அறியிரும்ல இங்க. பெரிய மழை வந்தாதான் கஷ்டம். தண்ணி இந்த இதுல எல்லாம் ஓட்டையா இருக்கு, ஒழுகிறோம். நல்லா செய்ய முடியாது. ஆமா ஆமா, எதுனா ஒரு தகரத்தை கூட வாங்கி போட்டுடலாம். எப்ப புடுங்குறாங்க சொல்லும். ஆமா, மதுரை சொந்த ஊரு. மதுரையா? சரி சரி. தாத்தாப்பட்டி காலத்துல இங்க வந்து. சரி சரி. நீங்க எஸ்டேட் வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? நீங்க போறீங்க, லீவுனால இன்னைக்கு வந்திருக்கீங்களா? சரி சரி. அடி மழைக்கு இதமா டீ குடிக்கலாம். உனக்கு இல்ல, அது அவனுக்கு. நான் தரேன் உனக்கு. சரி சரி. மோந்து பாரு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. டீ நல்லா இருக்கு. திரும்பி வரப்பையும் குடிக்கிறேன் உங்ககிட்டயே. அப்படியா? சரி சரி. அப்புறமா இஞ்சி இலை கட்டி குடி. இன்னும் கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போடுவாங்க. சரி சரி. அப்படியே ஒரு ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே ஒரு வரட்டியை குடிச்சிட்டு, என்ன வாழ்க்கை சூப்பரா இருக்கப்பா. இங்கே செட்டில் ஆயிரு. ஆனா இங்கே தூரமா இருந்து வரவங்களுக்கு தான் இது நல்லா இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இது வந்து எப்படா ஊருக்கு போலான்னு தான் இருக்கும் உங்களுக்கு. நாங்களும் ஒரு 2-3 நாள் ஊர்ல இருந்து முடியல. ஆனா உங்களுக்கு ஊருக்கு போனா அதிக வெயில பாக்குறப்ப எரிச்சலா இருக்கும் தானே? என்னடா இப்படி வெயில். காலையிலயும் நைட் சாயந்தரமும் கிளைமேட் நல்லா தெரியும், நல்லா இருக்கும். காலையில ஒரு 6 மணி to 9 மணி வரைக்கும். எப்படா இங்க வரணும் அப்புறம் தான் தோணும். இல்ல நடைய விட்டுட்டாங்களே இனியே. மழை லைட்டா தூரலா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பெருசா பார்த்து என் சாலை எல்லாம் நனைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சூப்பரா ஒரு ஃபால்ஸோட சேர்த்து ஒரு வரட்டி சுட சுட குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளவுதான், போலாம். இப்ப அடுத்த இடத்துக்கு போலாம். பாய். இப்ப எங்க வந்திருக்கோம்? பயங்கரமான ஒரு குளிரான ஒரு இடம் வந்திருக்கோம். மாட்டுப்பட்டி டேம் வந்திருக்கோம். டேம் இல்லம்மா, டேம். மாலு டேம். டேம் இல்ல, டேம். டேம். தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டிக்கு வந்திருக்கோம். தண்ணி தொட்டிக்கு வந்திருக்கோம். தண்ணி தொட்டிக்கு வந்திருக்கோம். அங்க வந்து டேமோட கொஞ்சம் லாஸ்டா இருக்கிற இடத்துல எக்கோ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க பாக்குறதுக்கு எல்லாம் வியூ பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் போட்டோஸ் நிறைய கூட்டம், கடைகள்லாம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. டீ குடிக்கணுமா இல்ல மேகி சாப்பிடுறது, மக்காச்சோளம்,
சில நேரங்கள்ல இந்த தண்ணி கம்மியாக